தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக தயவால் வெற்றி பெற்றுவிட்டு அமைச்சர் ஷாஜஹான் திமுகவுக்கு எதிராக பேசுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புனரமைப்பு பணி முடிந்த நிலையில் நேற்று திறக்கப்பட்டது. நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது நாகை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான ஜவாஹிருல்லாவுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா, திமுக தயவால் வெற்றி பெற்றுவிட்டு அமைச்சர் ஷாஜஹான் திமுகவுக்கு எதிராக பேசுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படை இருந்தும் போக்சோ வழக்குகள் அதிகம் பதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜவாஹிருல்லா, குற்றவாளிகளை தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்களை அதிகரித்து விரைந்து வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதேபோல் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜஹான் பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. மன்னர் ஷாஜஹான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜஹானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம் சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. திமுக தயவால் வெற்றி பெற்றுவிட்டு அமைச்சர் ஷாஜஹான் திமுகவுக்கு எதிராக பேசுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புனரமைப்பு பணி முடிந்த நிலையில் நேற்று திறக்கப்பட்டது. நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது நாகை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான ஜவாஹிருல்லாவுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா, திமுக தயவால் வெற்றி பெற்றுவிட்டு அமைச்சர் ஷாஜஹான் திமுகவுக்கு எதிராக பேசுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படை இருந்தும் போக்சோ வழக்குகள் அதிகம் பதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜவாஹிருல்லா, குற்றவாளிகளை தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்களை அதிகரித்து விரைந்து வழக்குகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதேபோல் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜஹான் பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. மன்னர் ஷாஜஹான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜஹானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம் சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.